ஒரு நாட்டின் பிரதமரான 2024 தேர்தலில் அபிடவிட் பத்திரத்துல அவர் அறிவிச்ச சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 3.2 கோடி. இதுல இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த அபிடவிட்ல நிலம் இல்ல, கார் இல்ல, வீடு இல்ல. யாருக்கு? அதாவது பிரதமருக்கு வந்து அந்த அபிடவிட்ல வந்து சொல்லப்படுது. அப்படின்னா 3.2 கோடி எங்க இருக்கு? 2.85 கோடி SBI பிக்ஸ்ட் டெபாசிட்ல இருக்கா. அவர்கிட்ட கோல்டு எவ்வளவு இருக்கு, கேஷ் எவ்வளவுன்னு. ஆனா அந்த அசட் ஸ்டோரி புரிஞ்சதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கொஸ்டின். குஜராத் வடநகர் என்ற ஒரு சிறிய நகரத்தில் ஆரம்பிச்ச ஒரு வாழ்க்கை எப்படி இந்தியாவோட பிரதமர் வரைக்கும் வந்தது? ஒரு டீ ஸ்டால் ஆரம்பிச்ச வாழ்க்கை RSS, BJP, குஜராத் சீஃப் மினிஸ்டர், அதுக்கப்புறம் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர்னு இது வெறும் அரசியல் கதை மட்டும் கிடையாது. இது ஒரு லாங் பொலிட்டிக்கல் ஜேர்னி. இந்த வீடியோல அந்த முழு ஜேர்னியும் அண்ட் 2024 அபிடவிட்ல அறிவிக்கப்பட்ட சொத்து விவரங்களை பத்தி சும்மா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நரேந்திர தாமோதர தாஸ் மோடி 1950 செப்டம்பர் 17ஆம் தேதி குஜராத் வடநகரில் பிறந்தார். அவருடைய குடும்பம் ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பம் கிடையாது. சாதாரண குடும்பத்துல பிறந்த மோடிஜி அவருடைய சின்ன வயசுல அவர் குடும்ப கஷ்டத்துக்காக டீ பிசினஸ் போயிட்டு உதவி செய்ததாகவும் அவருடைய அதிகபூர்வமான பயோகிராபி வந்து சொல்லப்படுது. மேலும் அவர் தனது சின்ன வயசை பத்தி பேசும்போது அவர் ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் ரயில்ல போயிட்டு டீ வித்ததாகவும் அவருடைய அனுபவத்தை வந்து அவர் ஷேர் பண்ணிருக்காரு. இங்கதான் ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். ஒரு குழந்தை வாழ்க்கை டீ ஸ்டால்ல போயிட்டு வேலை செய்யறது உண்மையாவே உங்களுக்கு ஒரு சாதாரண வேலையா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அந்த வாழ்க்கை சில வருஷத்துக்கு அப்புறம் குஜராத் பொலிட்டிக்கல் பவர் சென்டர்ஸ்க்கு வந்து போக போகுது. சின்ன வயசுல அவருக்கு படிக்கிறது, விவாதம் பண்றது, பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்றதுல அவருக்கு ஆர்வம் அதிகமா இருந்ததாக அவருடைய பயோகிராபி வந்து சொல்லப்படுது. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் அவர் சின்ன வயசுல வீட்டை விட்டு வெளியேறி இந்தியாவோட பல பகுதிக்கு பயணம் செஞ்ச காலம். அந்த டிராவல் அவருடைய சிந்தனையும் வாழ்க்கை பார்வையும் மாற்றியதாக அவரே பின்னாடி சொல்லப்பட்டிருக்காரு. ஆனா அவருடைய உண்மையான பொலிட்டிக்கல் ஜேர்னி இன்னுமே ஆரம்பிக்கல. 1970 நரேந்திர மோடி RSSல வந்து முழு நேரம் பணியாளராக வேலை செய்ய வந்து செயல்பட ஆரம்பிச்சாரு. இங்க இருந்துதான் அவருடைய வாழ்க்கையில ஒரு புது டைரக்ஷனே எடுத்தாரு. அவர் நேரடியா தேர்தல் அரசியலுக்குள்ள குதிக்கல. ஃபர்ஸ்ட் அமைப்பு வேலை, மக்கள் சந்திப்பது, கட்சி நெட்வொர்க்களை உருவாக்குவது, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு இப்படியே பல ஆண்டு வந்து அவரு ஆர்கனைசேஷன் சைட்ல வந்து அவர் வேலை செஞ்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் பிஜேபிக்குள்ள ஒரு முக்கிய பொறுப்பு வந்து ஏற்க ஆரம்பிச்சாரு. 1987 குஜராத் பிஜேபின்னு ஜெனரல் செக்ரட்டரி போன்ற முக்கிய அமைப்பு பொறுப்புகள்ல வந்து செயல்பட்டாரு. 1990 அவருடைய பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஸ்கில் வந்து இன்னும் பெரிய லெவல்ல வெளிப்பட ஆரம்பிச்சது. அவர் எலெக்ஷன் கேம்பெயின்ஸ், பார்ட்டி ஆர்கனைசேஷன் மற்றும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை முக்கிய பங்குகள்லாம் வகித்தாரு. ஆனா அவர் இன்னும் ஒரு முதலமைச்சரும் கிடையாது, ஒரு பிரதமரும் கிடையாது. அடுத்த சில வருஷத்திலேயே அவருடைய கரியர்ல ஒரு மிகப்பெரிய ஜம்பிங் பாயிண்டே வரப்போகுது. 2001 நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக பொறுப்பேற்றாரு. இதுதான் அவருடைய அரசியல் வாழ்க்கையில மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் ஒன்னு. சீஃப் மினிஸ்டராக இருந்த காலத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஜோதிகம் யோகனா, இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட், வைப்ரேட் குஜராத் போன்ற இன்டி ஆக்டிவிட்டிஸ் மூலமா குஜராத் டெவலப்மெண்ட் மாடல் வந்து தேசிய அளவில் வந்து பேசப்பட்டது. அவருடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் குஜராத் வந்து ரொம்ப வேகமா வளர்த்ததுனால லீடர் ஒன்னா வந்து இவரை பாராட்டினாங்க. அதாவது அவருடைய குஜராத் ஜேர்னி வந்து ஒரே ஆப்ஷனா வரையறுக்க முடியாதது ஒன்று. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கிளியர். குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருந்த காலத்துல நரேந்திர மோடி வந்து மாநில அரசியல இருந்து தேசிய அரசியல ஒரு மிகப்பெரிய முகாமாக மாற்றியது. இந்த வீடியோ கூட மிக முக்கியமான கேள்விக்கு வருவோம். 2024 லோக்சபா எலெக்ஷன்ல அபிடவிட்ல வந்து நரேந்திர மோடி அவருடைய சொத்து மதிப்பை எவ்வளவு டிக்ளரேட் செஞ்சாரு? மொத்தம் 3,02,889 ரூபா, அதாவது 3.2 கோடி. ஆனா இந்த 3 கோடியுமே அவருடைய வீட்டுல வந்து கேஷா இருக்குதுன்னு சொல்லி நீங்க நினைக்க கூடாது. அதிகமான பகுதி வந்து பினான்சியல் அசெட்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் SBI பிக்ஸ்ட் டெபாசிட் அபிடவிட் படி பாத்தீங்கன்னா 2,85,60,388 ரூபா, அதாவது SBI பிக்ஸ்ட் டெபாசிட்ல வந்து இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது 3.2 கோடி டிக்ளரேட் அசெட்ல வந்து மிகப்பெரிய பகுதி வந்து பேங்க் டெபாசிட்ல இருக்கு. அடுத்து பாருங்க, நேஷனல் சேவிங் சர்டிபிகேட்ல போஸ்ட் ஆபீஸ் வந்து NSCல வந்து சுமார் 9.12 லட்சம் இருப்பதாக அபிடவிட்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து கோல்டு அவர்கிட்ட 4 கோல்டு ரிங் இருப்பதாகவும் மொத்த இடம் வந்து 45 கிராம் என்றும் அவருடைய டிக்ளரேட் வேல்யூ வந்து சுமார் 2.67 லட்சம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து கேஷ் அவரிடம் கையிருப்பாக இருந்ததாக குறிப்பிடப்பட்ட கேஷ் வந்து 52,980 ரூபா தான். இப்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வருவோம். இந்த அபிடவிட் டிக்ளரேட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி செக்ஷன்ல வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட், நான் அக்ரிகல்ச்சர் லேண்ட், ரெசிடென்சியல் பில்டிங், கமர்ஷியல் பில்டிங்னு எல்லாத்தையுமே நில் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நில்லுனா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். மேலும் மோட்டார் வெஹிக்கிள் செக்ஷன்ல வந்து நில் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது 2024 எலெக்ஷன் அபிடவிட் படி பாத்தீங்கன்னா அவர் பேர்ல வந்து லேண்ட், ஹவுஸ், கார் இது எதுவுமே டிக்ளரேட் செய்யப்படவில்லை. இங்கதான் அந்த அசட் ஸ்டோரி மிகப்பெரிய இன்ட்ரெஸ்டிங்கா ஆரம்பிக்குது. பல பேர் 3 கோடி சொத்து மட்டும் தானா அப்படின்னு கேட்கும்போது அது ஃபுல்லாமே ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அபிடவிட்டின் பிரேக் டவுன் பார்த்தா அதிகமான வேல்யூ வந்து பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல தான் இருக்குது. முக்கியமா 2.85 கோடி வந்து SBI பிக்ஸ்ட் டெபாசிட்ல இருக்குது. அதுக்கப்புறம் NSC கோல்டு கேஷ்னு இதுதான் டிக்ளரேட் அசெட் ஸ்ட்ரக்சர். ஆனா இன்னொரு முக்கியமான கிளாரிபிகேஷன், இந்த நம்பர் 2024 லோக்சபா எலெக்ஷன் அபிடவிட்ல அவர் அறிவிச்ச
விவரங்கள் எதையுமே 2024 அவருடைய எக்ஸாக்ட் கரண்ட் நெட்வொர்க்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா பேங்க் பேலன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், லயபிலிட்டிஸ் மற்றும் பினான்ஸோட டீடைல்ஸ் காலத்துக்கு ஏற்ற மாதிரியே மாறலாம். அதனால 2026 மோடி கிட்ட சரியா இவ்வளவுதான் இருக்குது என்று நம்ம 2024 அபிடேவிட் வச்சு நம்ம சொல்லவே கூடாது. ஓகே, 2014 நரேந்திர மோடி இந்தியாவில் பிரதமரா பதவியேற்றாரு. 2019 மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. 2024 லோக்சபா எலெக்ஷனுக்கு பிறகு மீண்டும் 3வது முறையா பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அதாவது 2014 முதல் இந்தியாவில் நேஷனல் பொலிட்டிக்கல்ல அவர் தொடர்ந்து ஒரு டாமினேட் ஃபிகர் பொலிட்டிக்கலாக இருந்து வர்றாரு. அவருடைய அரசாங்க காலத்துல டிஜிட்டல் இந்தியா, யூபிஐ, மேக் இன் இந்தியா, ஹைவே டெவலப்மெண்ட், ரயில்வே மாடர்னைசேஷன், வந்தே பாரத், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் மற்றும் இன்டர்நேஷனல் டிப்ளோமேசி போன்ற பல ஏரியால முக்கியமாக பேசப்பட்டன. 2023 இந்தியாவில் நடைபெற்ற G20 சமிட் இந்தியாவின் இன்டர்நேஷனல் ப்ரொஃபைல்ல வெளிப்படுத்திய முக்கிய நிகழ்வாக அமைந்தது. ஆனா ஒரு பொலிட்டிக்கல் பயோகிராஃபில அச்சீவ்மெண்ட்ஸ் மட்டுமே பேசுவது போதாது. அதே போல கிரிட்டிசம் பத்தி பேசுவது ஒரு முழுமையான ஒரு பிக்சர்ஸ் கிடையாது. ஒரு லீடரா அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு ஜர்னி, டிசிஷன்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், கிரிட்டிசம் மற்றும் பப்ளிக் இம்பாக்ட் போன்ற எல்லாவற்றையுமே அதை தனித்தனியாக பார்க்க வேண்டும். இப்போ இந்த முழு கதையுமே ஒரே லைன்ல கனெக்ட் பண்ணி பாருங்க. வடநகர்ல பிறந்த ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒரு குழந்தை சின்ன வயசுல டீ பிசினஸ்ல உதவி செஞ்சு வாழ்க்கையில சின்ன வயசுல வீட்டு விட்டு வெளியேறிய பயணம், RSS ஆர்கனைசேஷன்ஸ் ஒர்க், பிஜேபி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, குஜராத் சீஃப் மினிஸ்டர், இந்த ஜர்னி சக்சஸ் மட்டும் இல்ல, பொலிட்டிக்கல் சர்ச்சைகளும் இருந்திருக்கு, கிரிட்டிசமும் இருந்திருக்கு, சப்போர்ட்டர்ஸ்களும் இருந்திருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் மறுக்கவே முடியாது, ஒரு ரீஜனல் பொலிட்டிக்கல் ஒர்க்கரா அவரு மாறி இருக்காரு. அதே நேரத்துல 2024 அபிடேவிட்ல வெளியான 3.2 கோடி டிக்ளேர்ட் அசெட் அவருடைய பினான்சியல் ஸ்டோரியும் மக்கள் மனசுல ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தையே உருவாக்கி இருக்கு. அப்படின்னா இந்த வீடியோல என்ன தெரியுது? 3.2 கோடி என்பது 2024 எலெக்ஷன் அபிடேவிட்ல டிக்ளேர்ட் செய்யப்பட்ட மொத்த அசெட். அதுல 2.85 கோடி SBI பிக்ஸ்ட் டெபாசிட்ல இருக்கு. சுமார் 9.12 லட்சம் NSE இருக்கு. 45 கிராம் கோல்டு, 52,980 ரூபாய் கேஷ். மேலும் 2024 அபிடேவிட்ல லேண்ட், ஹவுஸ், கார் போன்ற அசையாத அசெட்கள் டிக்ளேர் செய்யப்படவே இல்லை. அதுதான் இந்த அசெட் ஸ்டோரியே. இந்த வீடியோல உங்களுக்கு எது ரொம்ப சர்ப்ரைஸ் கொடுத்தது? 3.2 கோடி சொத்தா, இல்ல 2.85 கோடி SBI பிக்ஸ்ட் டெபாசிட்டா, அல்லது டீஸ்டர்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் அந்த ஜர்னியான்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஃபேமஸ் பர்சனாலிட்டி, லைஃப் ஸ்டைல், அசெட், பிசினஸ், சக்சஸ் ஸ்டோரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.